வணக்கம் நண்பர்களே, தமிழ் பிளாசம் சேனலில் தந்தூரி மஷ்ரூம் திக்கா கேஸ் ஸ்டவ்வில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: தயிர், கெட்டி தயிர் 6 டீஸ்பூன், கரம் மசால் தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்ச ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, கடுகுத்தூள் சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, கடல மாவு 2 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன். காளான் 200 கிராம் இந்த சைஸில் எடுத்துக்கலாம். குடமிளகா இந்த சைஸில் ஒரு 10 பீஸ் கட் பண்ணி வச்சுக்கலாம். பெரிய வெங்காயத்தையும் இந்த மாதிரி சைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பவுலில் தயிர், கடல மாவு, இஞ்சி பூண்டு விழுது, காஷ்மீரி சில்லி பவுடர், தனியாத்தூள், கரம் மசால் தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள், மஞ்சத்தூள், கடுகுத்தூள், தேவையான அளவு உப்பு, அரை எலுமிச்சம்பழம், 2 டீஸ்பூன் ஆலிவ் ஆயில். இதை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இப்போ கேப்சிகம்மு, வெங்காயம் இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம் காளானை. அப்போ தான் உள்ளே எல்லாம் மசாலா இறங்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த மசாலா எல்லா பக்கமும் பிடிக்கிற மாதிரி எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்புறம் நல்லா கலந்தாச்சு. இப்போ 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில். அப்போ தான் நல்லா மசாலா நல்லா பிடிச்சிருக்கும் எல்லாத்துலேயும். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு மசாலா. இந்த மாதிரி கம்பியில் குத்திக்கலாம். வெங்காயம், குடமிளகா, காளான், இந்த மாதிரி வெங்காயம், குடமிளகா, காளான் இந்த மாதிரிலாம் குத்தி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயமும் குடமிளகாவும் சீக்கிரம் வெந்துடும். காளான் வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் வெங்காயத்தையும் குடமிளகாவும் தனியாக இந்த மாதிரி குத்திட்டு காளானை தனியாக குத்தி நம்ம காமிக்கலாம். அந்த மாதிரி பண்ணுறப்போ உங்களுக்கு ஈவனாக எல்லா பக்கமும் நல்லா வெந்திருக்கும். பாருங்கள், நல்லா குத்தியாச்சு. இது மாதிரி கேப் விட்டு குத்துங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் வேகும். நல்லா இல்லை அந்த பக்கம் வேகாமல் இருக்கும். இது மாதிரி எல்லாத்தையும் குத்தி எடுத்தாச்சு. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இப்போது சிம்லேயே வச்சுட்டு காமிங்க எல்லா சைடும் வேகிற மாதிரி. காளான் நல்லா சுருண்டு வரணும். வெங்காயமும் குடமிளகாவும் சீக்கிரம் வெந்துடும். அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். எல்லாமே ஈவனாக வேகிற மாதிரி பாருங்கள். நல்லா வெந்துருச்சு. எல்லா பக்கமும் வெந்துட்டுருக்கு பாருங்கள். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ வெண்ணெய் இல்லைன்னா எண்ணெய் எது வேணுமோ உங்களுக்கு தடவிக்கோங்க மேலே. ஜஸ்ட் அப்படியே ப்ரஷ் பண்ணிவிட்டு 30 செகண்ட்ஸ் காமிச்சா போதும். ஆல்ரெடி எல்லாமே குக் ஆகிருக்கு. இதே மாதிரி எல்லாத்தையும் க்ரில் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாம் க்ரில் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே சாட் மசாலா தூவி பரிமாறிடலாம். சுவையான தந்தூரி மஷ்ரூம் திக்கா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.